உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உறவுகளின் கண்ணீரால் நனைந்தது முள்ளிவாய்க்கால் மண். கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது. விசாரணைக்கு வருமாறு தென்னப்போருக்கு அழைப்பு. யாழில் 2 மாதங்களே நிரம்பிய குழந்தைக்கு நேர்ந்த பரிதாபம். வடக்கில் கரைபோகப் போகும் துயிலும் இல்லங்கள். கடல் கொந்தளிப்பு, மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவில் ஏற்பட்டு கடும் சூறாவளியால் 27 பேர் உயிரிழப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது இன்றைய தினம் மிகவும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இடம்பெற்றது. முதலில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் சார்பாக தென்கயிலை ஆதீன குருவினால் முள்ளிவாய்க்கால் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டதனைத் தொடர்ந்து காலை 10:31 மணியளவில் பொது சுடரினை ஏற்றி வைக்க சமநேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன. உயிர்நீத்தவர்களின் உறவுகள் கதறியழ கண்ணீர் மழையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் நனைந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழின படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவு நாளின் நினைவேந்தல் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஆரம்பமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழின படுகொலை நினைவு நாளான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் நினைவேந்தலுக்கு தயாராகி இருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கொட்டாஞ்சேனி சுமித்ராராம பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொட்டாஞ்சேனி போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் கொட்டாஞ்சேனி பகுதியைச் சேர்ந்த 17, 18 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 42 வயதுடைய நபரும் அவரது 70 வயதுடைய பாட்டியும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சட்டத்தரணி மூலம் கொட்டாஞ்சேனி போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்த பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுவில் நாளைய தினம் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பதவி துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை குழுவின் முதற்கட்ட விசாரணை பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பரிசீலனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது பதவி அதிகாரங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை இடுவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 2 மாதங்களே நிரம்பிய ஆண் குழந்தையொன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. நேர்வேலி தெற்கு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தருண் பிரதீஷ் என்ற குழந்தையே நேற்றைய தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தைக்கு காய்ச்சலும் சளியும் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இவ்வாறு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இந்த நிலையில் நுரையீரலில் கிருமி தாக்கம் ஏற்பட்டதன் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் இன்று முதல் நாளை மறுதினம் வரையில் மணிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடற்தொழிலாளர்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் ஏற்பட்ட கடும் சூறாவளியால் 27 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் மத்திய பகுதியில் திடீரென சூறாவளி ஏற்பட்ட நிலையில் ஹெண்டக்கி, மிசோரி மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. தற்போது ஹெண்டக்கி, மிசோரியில் மீட்பு பணி தொடர்ந்தும் நடந்து வரும் நிலையில் இதுவரை சூறாவளியால் 27 பேர் உயிரிழந்ததுடன் பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரி மாகாணத்தில் சென்ட் லூயிஸ் நகரில் மாத்திரம் சுமார் 5000 கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சூறாவளி தாக்கியதில் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் முறிந்து விழுந்ததில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதம் அடைந்துள்ளதாகவும் பல இடங்களில் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சூறாவளி தாக்குதலில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உறவுகளின் கண்ணீரால் நனைந்தது முள்ளிவாய்க்கால் மண்.
கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது. விசாரணைக்கு வருமாறு தென்னப்போருக்கு அழைப்பு. யாழில் 2 மாதங்களே நிரம்பிய குழந்தைக்கு நேர்ந்த பரிதாபம். வடக்கில் பறிபோகப் போகும் துயிலும் இல்லங்கள். கடல் கொந்தளிப்பு, மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவில் ஏற்பட்டு கடும் சூறாவளியால் 27 பேர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.